நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6. நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மக்களுடன் மருதம் நெல்லி நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு நேயர்களே, சுத்தம் நம் சுற்றிலும். உலக கொசு தினத்தை முன்னிட்டு நமது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது எப்படி என்பதை குறித்து பேசலாம். நேயர்களே, நிகழ்ச்சியில் நம்மளோடு சிறப்பு விருந்தினராக இணையவிருக்கிறார் தருமபுரி மாவட்ட பூச்சியல் வல்லுநர் மருத்துவர் கே. சுப்பிரமணியம் அவர்கள். மருத்துவர் அவர்களுக்கு அன்பான வாழ்த்துக்களோடு வணக்கங்களோடு அன்போடு வரவேற்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நல்லா இருக்கீங்களா டாக்டர்? நல்லா இருக்குங்க. இன்னைக்கு உலக கொசு தினம். அதனை முன்னிட்டு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய நாளுடைய சிறப்புலேருந்து நம்ம தொடங்குவோம் டாக்டர். இன்னைக்கு உலக கொசு தினம். இந்த ஒரு நாள் அனுசரிப்பதற்கான காரணம் என்ன மக்களுக்காக? முக்கியமாக உலகம் முழுவதுமே நம்ம கொண்டாடுற இந்த ஒரு நாள் கொசு தினம், அதாவது கொசு ஒழிப்பு தினம்னு சொல்றோம். இது யாருடைய ஞாபகமாக வருதுன்னா, ரொனால்ட் ரோஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பெண் ஒனாப்ளின் மஸ்கிட்டோ மூலம் மக்களுக்கு நோயை பரவுது அப்படிங்கறத 1897 கண்டுபிடிச்சாரு. அவருடைய அந்த நினைவு இதனால ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னே யாரும் கண்டுபிடிக்கல. இது நோய் பரவக்கூடிய விதம் என்னதுங்கிறத அவர் நீண்ட ஆராய்ச்சி பின்னாடி கண்டுபிடிச்சதுனால அவருடைய நினைவாக இந்த நாளை ஒவ்வொரு வருஷம் ஆகஸ்ட் 20 நம்ம கொசு ஒழிப்பு தினம் அப்படின்ட்டு நம்ம மக்கள் உலகம் முழுவதுமே கொண்டாடுறாங்க. இப்படி ஒரு நாள், இப்படி ஒரு விஷயம் நோய் இருக்குன்றதே அப்பதான் கண்டுபிடிச்சாரு. அதை அவரு டாக்டர் ரொனால்டு ரோஸ் அப்படிங்கிறவர் தான் கண்டுபிடிச்சாரு. அதோடைய ஞாபகத்தை தான் இந்த நாள் ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 20 கொசு ஒழிப்பு தினம் அப்படிங்கறத நம்ம கொண்டாடிட்டோம். ரொம்ப அருமை டாக்டர். நேரில் கூட உங்களுக்கு தேவையான கேள்விகள் சந்தேகங்களை கேட்டு பெறலாம் டாக்டரிடம். 0434 என்ற முன் இணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 290896 ஆகிய எங்களை தொடர்பு கொண்டு பேசலாம். நேர்களே, இணைப்பில் வரக்கூடிய முதல் நேரை சந்திப்போம் டாக்டர். வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். யார் எங்க இருந்து? ஐயா வணக்கம், நான் தகடூர்ல இருந்து அவளின் நல விரும்பி. வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்குங்க. சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ற ஒரு தலைப்புல. சுத்தமாயா? சுத்தம் தானா? சுத்தம் நம் சுற்றிலும். உலக கொசு தினத்தை முன்னிட்டு சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ட்டு சிறப்பு விருந்தினர் டாக்டர் கே. சுப்பிரமணியம் அவர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. சரி, சுத்தத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சின்னதா என்னோட கவிதை ஒண்ணு சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. சுத்தம்னா ஃபர்ஸ்ட் அழுக்கு, மனசுக்குள்ள அழுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடாது. அது சுத்தமாகணும், மனசு ஃபர்ஸ்ட் சுத்தமாகணும். அதுக்கான ஒரு கவிதையை நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம சிறப்பு விருந்தினர் கூட நான் ஒரு டைம் சின்ன 2-3 வார்த்தை பேசிடுறேன். படிக்க தவறிவிட்டார்களோ பலர் பாட புத்தகத்தின் முதல் பக்கத்தை, பற்றி எரிகிறது தீண்டாமை என்னும் தீச்சுடர். இன்னுமே நிறைய பேர் பள்ளி பருவத்திலிருந்து பாட புத்தகத்தோட முதல் பக்கம்னு ஒண்ணு இருக்கு. அது எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு எடுக்கணுங்க ஐயா. அப்புறம் நம்ம வெளியில இருக்கிற சுத்தத்தை பத்தி நம்ம பேசலாம். அந்த அளவுக்கு போயிட்டாலே எல்லாருமே இங்க சுத்தமாயிருவோம். சமூகத்துல இன்னுமே அந்த விஷயம் நிறைய இருக்கு. அந்த விஷயத்த நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த தருணத்துல. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பு விருந்தினர் கூட நான் 2 வார்த்தை பேசிக்கிறேன். பேசுங்க. இப்ப நிறைய இடத்துல ரொம்ப இதாதான் இருக்கு, சீர்கேடா இருக்கு நம்ம தகடூர்லயே. சோ இதெல்லாம் தவிர்க்கணும். ஏதாவது சில வழிமுறைகளை சொல்லிச்சுன்னா நம்ம அதை கையாளலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு சாங் வேணுங்க ஐயா. அது இன்னைக்கு யாவது இது பண்ணுவீங்களா என்னன்னு தெரியல. தினசரி நான் கேட்கறேன். கண்டிப்பா நம்ம வாய்ப்பு இருந்தா நம்ம கண்டிப்பா ஒளிபரப்போம். சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. சரிங்க ஐயா. நன்றி ஐயா. டாக்டர் சொல்லுங்க, நம்ம இந்த கொசுவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கொசு எப்படி ஒரு மனிதருக்கு நோயை பரப்புது அப்படின்ற ஒரு விஷயம். கொசு நோய் பரப்புறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கொசு பத்தி கொஞ்சம் சில ஏதாவது பேசலாம். சொல்லுங்க ஐயா. அதாவது கொசு ஒரு ஃபேமிலியில பார்த்தா குளிசிடே அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில தான் அதுல சப் ஃபேமிலியில ஒரு 3 ஃபேமிலி தனியா வருதுங்க. இதுல ஒவ்வொரு ஃபேமிலியில இருக்கிற கொசும் சில கொசு மட்டும்தான் நோய் பரப்பக்கூடிய இது வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அனாப்ளின்ங்கிறது ஒரு சப் ஃபேமிலி. அதுல ஏகப்பட்ட குடும்பங்கள் இருக்கு, சப் ஃபேமிலி இருக்கு. அதுல அனாப்ளின்
அப்படிங்கிற இனம் மட்டும்தான் மலேரியாவில். அதுல ஒரு 9 ஸ்பீசிஸ் இருக்கு. 9 வகையான கொசுக்கள் மட்டும்தான் மலேரியா பரப்பும். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 3 வகை தான் இருக்கு. அது 3மே டிஃபரெண்ட் பிளேஸ்ல வந்து ஃபீடிங் ஆகும். அதாவது உற்பத்தி ஆகக்கூடிய இடம் வந்து வேற ஆகும். அதாவது ரிவர்ல, அதே மாதிரி நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற டேங்க், தண்ணி தொட்டி, OHD இந்த மாதிரி இதுல. அப்புறம் கில் ஏரியாவில் ஒவ்வொரு ஸ்பீசிஸ் வருது. அதே அந்த 3 சொன்ன இல்லைங்களா, அதுலயே வந்து மலைப்பகுதியில இந்த சிற்றோடை தண்ணி எல்லாம் அங்கங்க ஸ்டாக்னேஷன் இருக்கும். அதுல ஒண்ணு வந்து அதுல ஒரு வகையான இது இருக்கு. இந்த 3 மட்டும் மலேரியாவுக்கு பரப்பக்கூடிய அனாப்ளின் கொசுல இது வருது. 3 வகை. ஆமா, இந்த 3 வகை அனாப்ளின்ல அதுவும் சப் குரூப் நான் சொன்னேன், ஃபேமிலி, துணை ஃபேமிலி. மெயினா ஓவரால் கொசுமே வந்து பாத்தீங்கன்னா குளிசிடைங்கிற ஃபேமிலியில வந்துருது. அதுல பாத்தீங்கன்னாக்க இது வரைக்கும் நம்ம உலக இதுல பாத்தீங்கன்னா அதனுடைய பாப்புலேஷன் வந்து 110 ட்ரில்லியன் சொல்றாங்க. ட்ரில்லியன் லட்சம் கோடி. ஒரு ட்ரில்லியன்ங்கிறது லட்சம் கோடி. அப்ப 110 ட்ரில்லியனுங்க எவ்வளவு லட்சம் கோடி, அவ்வளவு மஸ்கிட்டோ பாப்புலேஷன் இருக்கிறதா கணக்கு போட்டிருக்காங்க. அப்ப நம்மளுடைய பாப்புலேஷனோட பாத்தீங்கன்னா அது எவ்வளவு தொகை அதிகமா இருக்குங்கிறது அதிகமா இருக்கு. ஆமா, அதே மாதிரி இந்த நோய் பரப்பு சொன்னீங்க இல்லைங்களா, அதுக்கு அடுத்து குளிசின்ங்கிற ஒரு இது வருது. குளிசி, அதாவது சாரி குளிசிடைங்கிற ஒரு ஃபேமிலி ஒன்று வருது. அதுல வந்து கியூலஸ் அப்படிங்கிற இன்னொரு சப் ஃபேமிலி வருது. அந்த கியூலஸ்ங்கிறது நோய் வந்து யானைக்கால மட்டும்தான் பரப்புங்க. மற்ற எந்த நோயும் பரப்பதெல்லாம் உற்பத்தி வந்து அதுதான் அதிகம். அது வந்து எப்படி உற்பத்தி ஆகுதுன்னா, நம்ம ட்ரைனேஜ் இருக்கு, ட்ரைனேஜ் இல்லாத ஊர் இருக்குங்களா, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ற தண்ணி ஸ்டாக்னேஷன் ஆகும். கச்சா பிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டை சுத்தி ஒரு தண்ணி தேங்கிறது ஒரு வச்சு அது கச்சா பிட்டு. அதுல வந்து அந்த குளிசின் வந்து கியூலெக்ஸ் வந்து மஸ்கிட்டோ பீடாகும். அது வந்து கடிச்சிச்சுனாக்க யானைக்கால் வியாதியா அது மூலம் பரவுது. அதுக்கு அடுத்தது வந்து அதுலயே ஒரு சப் குரூப் இன்னொன்னு இருக்கு, நெல் வயல்ல மட்டும் உற்பத்தி ஆகுங்க. இதுலயும் ஒவ்வொரு வகை. ஆமா, வகை இருக்கு. இந்த தண்ணியில இது உற்பத்தி ஆகும், இந்த தண்ணியில இந்த. ஆமா ஆமா, நெல் வயல் இதாகிறது என்ன பண்ணா ஜப்பானீஸ் என்செபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளை காய்ச்சல், மூளை உண்டாகக்கூடிய காய்ச்சல். அது ஏன் அப்படி பேர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்ல அந்த வைரஸ் வந்து ஜப்பான்ல கண்டுபிடிச்சனால ஜேன்னு வச்சுட்டாங்க, ஜப்பான் என்செபாலிட்டிஸ். அந்த வைரஸ் வந்து அந்த நெல் வயல் சொன்ன இல்லைங்களா, பாடி ஃபீல்ட்ஸ்ல அதுல உற்பத்தி ஆகிற கொசுல மட்டும்தான் சர்வைவல் ஆகும். அது வந்து மனுஷனுக்கு கிடைக்கும் போது அந்த மூலம் வந்து ஜேஇ வந்து கேஸ் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். இது கியூலஸ்ல வகை. அதுக்கு அடுத்து மேன்சோடைட்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்குங்க. அது கேரளா பகுதியில் அங்க இருக்கிற தாமரை இலை இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த குளத்துல அந்த இலைக்கு அடியில அது உற்பத்தி ஆகும், மேன்சோடைட்ஸ். இது 3 மெயினான ஒரு நோய் பரவக்கூடிய கொசுக்கள். சரிங்க, நம்ம தொடர்ந்து பேசும் டாக்டர். ஒரு நேயர் வராங்க இணைப்புல. வருக. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. சேலம் மாவட்டம் ஆத்தூர் முல்லைவாடி தேநீர் அங்காடி ரங்கன் ஐயா. வணக்கம் ஐயா. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு, சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ற ஒரு தலைப்புல கேட்டுக்கிட்டு தாங்க ஐயா. சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. முதல்ல வந்து ஒவ்வொரு மனிதனும் சுய ஒழுக்கம் வேணும். கண்டிப்பாங்க. அதுதான் நம்ம ஆளுங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. ஆமாமா, இதே நீங்க சொன்னதேதான். நானும் வந்து இப்ப வந்து நான் தேநீர் கடை வச்சிருக்கிறேன்னா, நான் கிளாஸ்கள் ஒரு அத்தனை தண்ணியிலும் வந்து சாக்கடையில தான் ஊத்துவேன். கரெக்டுங்க. கண்டிப்பா ரோட்ல ஊத்த மாட்டேன். அதே மாதிரி இந்த இளநீ விக்கிறவங்க எல்லாம் கூட முன்னெல்லாம் வந்து வெட்டி கண்ட இடத்துல அந்த சிரட்டை எல்லாம் போட்டுட்டு போவாங்க. இப்பெல்லாம் வந்து அவங்களே வந்து ஒரு சாக்கு வச்சு அதை அவங்களே போட்டுக்கிட்டு அதை கொண்டு போய் அவங்க வீட்டுக்கு எதுக்கோ பயன்படுத்திக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சுய விளக்கமா ஆயிடுச்சு. கொஞ்சமா மாறிட்டு வருதுங்க. அதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இளநீ குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஹோல்ஸோட அப்படியே ஓட்டையோட போட்டுருவாங்க. இப்ப அதை பொழுது போட சொல்லி 2 கட் பண்ணி போட்டாங்க. அதுல தண்ணி தேங்காது இல்லைங்களா. ஓரளவுக்கு சில ஏரியாவில் அது கரெக்டா பண்றாங்க, சில ஏரியாவில் அப்படியே இருக்கு. ஆமாமா, சில பேரு அந்த வேணும்னு அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அது வந்து சுய ஒழுக்கம் இருந்ததுன்னா இந்த நாட்டுல வந்து ரொம்ப அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த மலேரியா எல்லாம் வராதையே போயிடும், இல்லாதையே ஆக்கிடலாம். கண்டிப்பா. அது மக்கள் வந்து ரொம்ப சுய ஒழுக்கம் இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இந்த இளநீ எல்லாம் இப்ப எங்க ஊர்ல வந்து வெட்டி கண்ட இடத்துல எல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே அவங்க ஒரு சாக்கு எடுத்துட்டு வராங்க, அதுலயே போட்டு எடுத்துட்டு போய் அவங்க காய வச்சு கூட அடுப்புக்கு பயன்படுத்திடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இப்ப கண்ட இடத்துல எரியறது இல்ல. அதே மாதிரி இந்த ஒரு இந்த ஹெல்மெட் போடலன்னா ஒரு ஃபைன் போடுற மாதிரி இந்த போயிட்டே இருப்பாங்க, அப்படியே எச்சி துப்புவாங்க. காலில் செருப்பு இல்லாத வரவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. நான் எல்லாம் பாக்குறப்ப அதை சண்டை போட்டா திருப்பி நீ முதல்ல ஒழுக்கமாயிரு அப்படிங்கிற மாதிரி நம்மளையே திருப்பி கேக்குறாங்க. அது ரொம்ப மனவேதனையா இருக்கு. இதெல்லாம் ஒரு ஃபைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா.
கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது சட்டத்தை வந்து ஸ்ட்ரிக்டா பண்ணலாங்க. அது வெளிநாட்டுல சொன்னா ஒரு தடவை சொன்னா வச்சுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க 100 தடவை சொன்னாலும் திருப்பி அந்த பழகிட்டாங்க. அந்த இதே தான் வருதுங்க. இப்ப நானே பாத்தீங்கன்னா இப்ப இந்த நோய் பரவக்கூடிய இதுல ஒவ்வொரு ஏரியாவுக்கு போவோம். ஒவ்வொரு ஏரியாவில் சொன்னோம்னா கரெக்டா சரி இதெல்லாம் இது மாதிரிலாம் கொசு புள்ள வளர்த்தாதீங்க, இதெல்லாம் நோய் பரவுனா ஒவ்வொருத்தரும் சரி நான் கிளீன் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் இது பண்ணிக்கிறாங்க. அதே ஒரு சிலர் என்ன பண்றாங்க, நான் வந்தா பாத்துக்கிறேன், அது எனக்கு தண்ணி தான் முக்கியம், போயிட்டேங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கிறாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? சுய விளக்கெல்லாம் இருக்கிற அதே மாதிரி இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த வெளிநாட்டுல எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு காயத்தை போட்டாவோ எச்சில் துப்புனாவோ உடனே ஃபைன் போடுறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சுய ஒழுக்கம் வரும்னு நான் கண்டிப்பாங்க. அந்த இது கொண்டாந்தாங்க கண்டிப்பா இது பண்ணாங்க. மக்கள் அந்த பயத்தோட இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது போட்டா பயன் போட்டுருவோம். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப சில இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்லயே வேற ஃபாரின்ஸ் எல்லாம் பார்த்தா ஒரு நடைபாதைனா ரோடு கிராஸ் பண்ணா அந்த கோடு போட்டிருப்பாங்க, ஒயிட் கோடு. அதுல மட்டும் தான் போவாங்க. அதை தவிர வேற எங்க கால வச்சாலும் அவங்க கேமரா வச்சு பிடிச்சி உடனே இமிடியேட் அங்க ஸ்பாட் ஃபைன். ஆனா நம்ம நாட்டுல அப்படி கிடையாதுங்களே, ஆப்போசிட்ல தான் வரான். தமிழ்நாடும் ரொம்ப ஒழுக்கமா வரணும்னா அந்த மாதிரி பண்ணணுங்க. பாருங்க, இந்த ஓரம் நடக்கிறாங்க, அந்த ஓரம் 2 கரையிலுமே சாக்கடை இருக்குது. போறாங்க, அந்த எச்சில வந்து இந்த வெத்தலை துப்பிடுறாங்க, அப்படியே கரையா இருக்குது. ஏன் அதை ஒரு சாக்கடையில ஒரு நிமிடம் கூட ஆகாது இந்த சாக்கடையில துப்பிட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும் இந்த நாடு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆனா இதுக்கு வந்து ஒரே காரணம் வந்து மக்கள் பழைய ஆளுங்க அது மாதிரி செய்வாங்க, படிப்பறிவு இல்ல, அவங்களுக்கு அறிவு இல்ல. இப்ப படிச்சவங்க ஓரளவுக்கு எல்லாமே படிச்சுட்டாங்க, படிக்காத பாப்புலேஷன் யாரும் இல்ல. இப்ப வர வர கொஞ்சம் கொஞ்சமா தான் கண்டிப்பா மாறும். இன்னும் ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க எதிர்பார்க்கறது எல்லாமே கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபைன் போட்டு ஒரு வெகு சீக்கிரம் அது வந்து வரும். இப்ப நானே அந்த தவறு செஞ்சா கூட உடனே ஸ்பாட்லயே ஒரு ஃபைனை போடணும். கண்டிப்பாங்க. அது எது பண்ணணும்னா இப்ப இது மாதிரி சட்டத்துக்கு புறம்பான எந்த இதுனாலும் இதுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே உடனே ஸ்பாட் ஃபைன் போட்டா கண்டிப்பா எல்லாமே மாறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனா அது நடைமுறைக்கு வருமானு தெரியல. எல்லாருமே சட்டத்தை மீறி இதுதான் ரூல்ஸ் வச்சுக்கிறோமா, அது தவறுங்களுக்கு உடனே இமிடியேட்டா பண்ணணும். இது மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நான் சொல்றது அப்படி நடைமுறை நகராட்சியில வந்து குப்பை தொட்டி ஓரமா வச்சிருக்காங்க. குப்பை தொட்டி சுத்தமா இருக்கு, ஆனா குப்பை தொட்டி சுத்தத்துக்கு விட்டு சுத்தியிலும் போட்டு வச்சிருப்பாங்க. அததான் நம்ம ஆளுங்க செய்யறாங்க. அது எப்படி மாத்துறது? நன்றிங்க ரங்கனையா. குப்பை தொட்டிலே போட்டுட்டா எவ்வளவு ஒழுக்கமா இருக்கும். நன்றிங்க ஐயா, வணக்கம். நல்ல விஷயம் சொல்றீங்க. நீங்க நினைக்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல திங்கிங் தான். நடந்தா எல்லாருக்கும் நன்மையா இருக்கும் ஒரு நல்ல ஒரு கருத்தோட. நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி ஐயா, வணக்கம். இனிப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். 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 வருக. வணக்கம். 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 வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்க. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ற ஒரு தலைப்புல ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். 2 விஷயங்கள் ஐயா கிட்ட கேட்கணும். இந்த சுகாதாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த கொசுக்கள் இத வந்து சுகாதாரற்ற நிலையில இடங்கள்ல பரவும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த கொசுக்களினுடைய உற்பத்திய கம்மி பண்ணணும், குறைக்கணும்னா மக்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்க? ஓகேங்க, ஒரு கேள்வி. 2வது கேள்வி, சில பருவ கால மாற்றம் வரும் பொழுது நமக்கு தெரியும் சில நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப காமனா வரும். ஹலோ ஐயா, கேக்குது, சொல்லுங்க. ஆமா, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காலராவா இருக்கட்டும், டைபாய்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் இல்லையா? இந்த பருவ கால மாற்றங்கள்ல வரக்கூடிய அந்த நோய்களை தடுக்கணும். ஐயாவுடைய சில டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றிங்க. நாம கண்டிப்பா வானொலியில கேட்போம். கண்டிப்பா வானொலியில கேட்கிறேன். நன்றி. டாக்டர், 2 விதமான கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கொசுவுடைய உற்பத்தியை குறைக்க நாம என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த பருவகால மாற்றங்களால நோய்கள் அதிகமா வருது, அதுல இருந்து நம்மள மீட்டெடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னன்னு 2 கேள்விகள். ஓகே, முக்கியமான இதுதான். ஃபர்ஸ்ட்ல இந்த நேயருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லி, நான் இது வரைக்கும் 3 நிகழ்ச்சி 3லயுமே இவங்க வந்து என்னுடைய இதை வந்து இன்ட்ரெஸ்டா கேட்டிருக்காங்க. இது நல்லா, அது முக்கியமான பாயிண்ட்டும் கேட்கறாங்க. அவங்க கேட்கறது மக்களுக்கும் தேவை, நம்ம எல்லாருக்குமே பப்ளிக் ஹெல்த்துக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் அவங்க கேட்கறாங்க. ஓகேங்க. இப்ப அவங்க உற்பத்தி ஒரு இடம் கேட்டு, அதாவது எப்படி தடுக்கலாம்? உற்பத்தி அதிகமாயிட்டு உற்பத்தி குறைக்க வழிமுறை. அதுக்கு முன்னாடி நான் அந்த உற்பத்தி ஆகிய இடங்கள்ல தான் டிஃபரெண்டா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது இந்த கொசு நான் சொன்ன இத்தனை ஏறக்குறைய 4000 ஸ்பீசிஸ் இருக்கு.
4000க்கும் மேற்பட்ட ஸ்பீசிஸ் வந்து இது வரைக்கும் உலகத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஆனா எல்லா கொசும் ஒவ்வொரு, இப்ப நான் சொன்னேன் இல்லீங்களா, ஃபேமிலி வைஸா பிரிச்சுட்டா அது 3 இது மெயினா வந்து 3 ஸ்பீசிஸ் சப் ஃபேமிலிக்குது. அந்த ஃபேமிலியில வந்து ஒவ்வொரு கொசும் ஒவ்வொரு இடம் ப்ரீடிங் ஆகுது. அதான் சொன்னேன் இல்லீங்களா, ட்ரைனேஜ் ஒண்ணு, ட்ரைனேஜ்ல இதாகுது. அதே மாதிரி நல்ல நம்ம வீடு சுத்தி வச்சிருக்கிற சுத்தமான தண்ணி, அதுல ஒரு வகையான கொசுங்கள் உற்பத்தி ஆகுது. மலை பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கில் ஏரியா, அந்த ஸ்லம் வாட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்லோ ரன்னிங் வாட்டர், அந்த சிற்று ஓடை, அது வந்து சைடுல பாத்தீங்கன்னா தண்ணி ஒதுங்கி இருக்கும். அதுல இப்போ ஒரு வகையான கொசு, குளம் கொட்டை, ஆமா அந்த மாதிரி இதுல ப்ரீடிங் ஆகுது. குளம் கொட்டையில வேற அந்த மேன்சோனேஷன்ங்கிற ஒரு தாமரை இலை இருக்கு இல்லீங்களா, அந்த மாதிரி இதுலயும் உற்பத்தி ஆகுது. அது ஒரு வகையான கொசு இதாகுது. இது இல்லாம மெயினா நம்ம மக்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய மெயினான நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய கொசு வந்து கியூலஸ். நம்ம ட்ரைனேஜ்ல கீலக்ஸ்ங்கிற வகை தான் நம்ம இதாகுது. ட்ரைனேஜ்ல வருது இல்லீங்களா, பொல்யூட்டட் வாட்டர்ல அது உற்பத்தி ஆகும். குளம் நம்ம கஞ்சன்டா இருக்க வாட்டர் கண்டாமினேஷன் இருக்கு இல்லையா, அதுல அதே மாதிரி ட்ரைனேஜ்ல எல்லா ட்ரைனேஜ்லயுமே இந்த கியூலஸ் மஸ்கிட்டோ வந்து உற்பத்தி ஆகும். இதுக்கு அடுத்து செப்டி டேங்க் மெயின். நம்ம ஆளுங்களை தொந்தரவு பண்ணி பெரிய இது பண்றது செப்டி டேங்க். இதெல்லாம் ஆர்மி ஜெரஸ் சொல்லுவாங்க. அது அந்த கியூலஸ் சொன்னீங்களா, அதுல ஒரு வகை. இது வந்து ஹார்டா இருக்கு, சைஸ் பெருசா இருக்கு. கொஞ்சம் இருக்கிற மஸ்கிட்டோல கொஞ்சம் பெரிய சைஸ் இதுதான் ஆர்மி ஜெரஸ் சொல்லக்கூடியது. இது வந்து நம்ம செப்டி டேங்க்ல வந்து, ஏன்னா அதுல இருக்க ஆர்கானிசம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுல மட்டும்தான் அது உற்பத்தி ஆகும். அதுதான் அது கூடவே அதை சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா நல்லா இதா இருக்கும். பாத்தீங்கன்னா வரியா இருக்கும். ஆமா சார், பகல்ல தான் அந்த கொசு நான் பாத்துருக்கேன். 6 மணி ஆனா வந்துரும் கரெக்டா. பஸ் ஸ்டாண்டு நம்ம டவுன் சிட்டில கொஞ்சம் பெரிய சைஸ். ஆமா, அது வந்து என்ன காரணம் அப்படின்னாக்க, நம்ம செப்டி டேங்க் வந்து எல்லாருமே வச்சிருக்காங்க, அதை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனோட ஏர் போறதுக்கு ஒரு வெண்ட் பைப் மேல வச்சிருப்பாங்க. அதுல ஏர் போனதான் அதை மேற்கொண்டு அதோட ப்ராசஸ் நடக்கும். அந்த வெண்ட் பைப் வழியாவும் சில இது போய் உள்ள எக்லை பண்ணிடும். அந்த ஆர்மி ஜெரஸ் உற்பத்தி அப்படிதான். அப்ப அதுக்கு என்ன பண்ணணுமா, அதுக்கு வந்து அதாவது இது மஸ்கிட்டோ நெட்டு கட்டணும். கொசு வலை மேல, அந்த மூடி மேல கோணி போய் அல்லது உள்ள ஏரம் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கொசு வலையை நல்லா டைட்டா கட்டிட்டோம்னாக்க உள்ள போய் அதை திருப்பி உற்பத்தியை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, அந்த செப்டி டேங்க் கட்டிருப்பாங்க, சைடுல உடஞ்சிருக்கும் அல்லது ஹோல்ஸ் இருக்கும், அது வெளியே இது பண்ணிடும். அது 6 மணிக்கு நீங்க ஒரு உட்காந்து பாத்தீங்கன்னா, ஈச்சல் பாத்திருக்கீங்களா, புற்று ஈச்சல் சொல்லுவாங்களே, விட்டே வரும் அப்படியே ஒரே டைம்ல 50 100 அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்ல இருந்து வெளியே வரும். அது வந்து அதுக்கு உணவு தேவை, மனுஷனுக்கு கடிச்சதான மனுஷன் அல்லது மிருகங்களே ஏதோ ஒண்ணு கடிக்கணும். அந்த மாதிரி அதுதான் உற்பத்தி. அதுவும் நியூசன்ஸ் மஸ்கிட்டோ நல்ல வேலை, அது எந்த நோயும் பரப்புறதுல. அதுல மீறி எதுனா நமக்கு ஸ்கின் அலர்ஜி வரும். ஏன்னா அது அந்த இது செப்டி டேங்க்ல வரதுனால அதுல பங்கஸ் இதெல்லாம் இருக்கு இல்லீங்களா, அது நம்ம இதெல்லாம் உட்காரும்போது ஸ்கின்ல பட்டுட்டு அந்த கடிக்கிற இடத்துல அலர்ஜி இதாயிட்டு அரிப்பு அல்லது சில உடம்புக்கு அது இதா கூட மாறிடலாம், அப்படியே கடி மாதிரி. அந்த மாதிரி அலர்ஜி இது மட்டும்தான், மத்த நோயை வந்து அது எதுவுமே பரப்புறதுல. நோய் வராது, ஆனா அந்த ஸ்கின் அலர்ஜி. இப்போ அது பேரு நீசன்ஸ் மஸ்கிட்டோ, அது ஆர்மி ஜெரஸ் சொல்லுவாங்க. இதுல இன்னொரு டிஃபரெண்ட் என்னன்னா, மொத்த மஸ்கிட்டோ கடிக்கிறதுக்கு இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. அது கடிக்குது இல்லீங்களா, கடிக்கக்கூடிய அந்த ரத்தம் உரியும். ஒவ்வொரு மஸ்கிட்டோ எதுக்காக கடிக்கிறது, மனுஷனையோ மிருகத்தையோ, அதுக்கு உணவு தேவை. அது உணவு எடுத்துக்கிட்டு தான் திருப்பி அடுத்த ஜெனரேஷன் முட்டை எக்லை பண்ணிட்டு திருப்பி உற்பத்தி ஆகும். அதுக்காக தான் அது வந்து ஒவ்வொருத்தரையும் கிடைக்குது, அதுக்கு பிளட் தேவை. அந்த இதுக்காக இதனுடைய வாய்ப்பகுதி டிஃபரெண்டா இருக்கும். அதான் உறிஞ்சி குழல்னு சொல்லுவாங்க, அதுதான் ரத்தம் உரியுது. மத்த எல்லா அத்தனை மஸ்கிட்டோ வகைக்கும் வந்து உருளை இதெல்லாம் இருக்கும், ஊசி மாதிரி இருக்கும், எப்படி ரவுண்டட் பின்னு மாதிரி உள்ள பிரீக் பண்ணி அப்படி உறிஞ்சிடும். ஆனா இதுக்கு மட்டும் லேட்டரலி கம்ப்ரஸ் கத்தி பாத்துருக்கீங்களா, கத்தி மாதிரி தான் இருக்கு அந்த உறிஞ்சி குழல். அது என்ன பண்றேன்னா வெட்டி பார்க்க அந்த வெயின் இது மொத்த மஸ்கிட்டோ மாதிரி அந்த வெயின் கரெக்டா இது பண்ண முடியாது. இது வந்து அந்த வெயின் கிடைக்கிற வரைக்கும் பக்கத்துல கொத்திட்டே இருக்கும், ஹோல்ஸ் போட்டுட்டே ஸ்கின். அப்ப வந்து என்ன ஆயிடும், ஸ்கின் வீங்கிடும். பாத்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ கடிச்சோம்னா இவ்வளவு பெருசு தடிப்பு வரும். அதே நான் சொன்னேன் இல்லீங்களா, அனாபிலின் மஸ்கிட்டோ எல்லாம் நீங்க அது கடிக்கிறதும் தெரியாது, நம்மளுடைய பிளேட் எடுத்துட்டு போறதும் தெரியாது. அதுதான் நோய் அதிகமா பரப்புது. உருவத்துல பெருசா இருந்தாலும் அந்த ஒரு நோயின் தாக்கம் குறைவா இருக்கும். அது சிறிய வடிவில் இருந்தாலும் கடிக்கிறதே தெரியாது, ஆனா நோய் அதிகமா பரப்பும். இப்ப அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க இல்லீங்களா, இது எப்படி தடுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் மக்களுக்கு வந்து இது உற்பத்தி ஆகிற முறையே தெரியல. வீடு செடி மரம் கொடி வளர்ந்துருக்குது, இங்கதான் உற்பத்தி ஆகுது, அப்படி எல்லாம் நம்ம போற ஏரியால சொல்லிட்டு இருக்காங்க.
மஸ்கிட்டோ வந்து எப்படி ஃபர்ஸ்ட்ல அதை எக்லேட் பண்ணி எப்படி உற்பத்தி ஆகுது, தண்ணியில தான் அது முட்டை போடுது, அது புழுதான் கொசு ஆகுதுன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அது ஒரு கதை சொல்ற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு அப்படி நம்ம நிரூபணம் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறீங்களா? நான் ஸ்கூல்ல போனாதான் சொல்லுவேன் பசங்கிட்ட, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. அதாவது உங்க வீட்டிலேயே பாத்தீங்கன்னா அந்த லார்வா இருக்கு, உருண்டை புழு, கூட்டு புழுன்னு சொல்லுவாங்க, பீப்பான்னு சொல்லுவாங்க. அது எக்கு ஐயா, அப்புறம் லார்வா வந்து நெளியும் மாதிரி லார்வா, அதனோட அடல்ட் ஸ்டேஜும் உருண்டை புழா வரும். அது வந்து பீப்பா. அதை ஒரு பாட்டில் புடிச்சு போட்டு வச்சுட்டு மேல ஹோல்ஸ் போட்டு வச்சிடணும், ஓட்டை போட்டு உள்ள ஒரு குச்சி விட்டு வச்சுட்டீங்கன்னா 2 days தான் அதுக்கு டைம். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொசுவாயி அதுல வந்து அந்த குச்சியில உட்காந்துட்டு இருக்கும். அப்போ மக்களுக்கு இப்படிதான் கொசு உற்பத்தி ஆகுது அப்படிங்கறது அப்பயே நம்பினாங்கன்னா அவங்க அந்த வீட்டை இது நமக்கு டேஞ்சர், கொசுங்கிறது சாதாரண இல்லைங்க, அது நம்மளுடைய கூட இருக்கக்கூடிய எதிரி. அதனால தெரியல அது நம்ம கூடவே பாட்டி வருது கடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவன் நம்மள பகையாளி, அவன் வந்து நம்மளுடைய எமன் நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம். ஏடிஸ் மஸ்கிட்டோன்னு ஒண்ணு இருக்கு கீழசனுடைய இதுல, ஏடிஸ் அதான் டெங்கு காய்ச்சல் பாருங்க, அது உண்மையிலே ஒரிஜினல்ல எமனை நம்ம வீட்டுல தான் வச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் மக்களுக்கு புரியறதில்ல, இப்படி இதுதான் அதாவதுன்ட்டு ஏதோ சொல்றாங்க கதை. வீட்டை சுத்தமா மட்டும் புல் புதர் இல்லாம வச்சாம பத்தாது, உற்பத்தி பஸ்ட்ல குறைக்கணும்னா இப்ப இந்த இதுல தான் வருதுங்க. நான் சொன்ன எத்தனை இடம். நல்லது டாக்டர். ஒரு நேயர் வராங்க, நம்ம பேசிட்டு வந்துரும். வருக. வணக்கம். 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 யார் எங்க இருந்துங்க? மேச்சேரியில இருந்து பிரபுதேவன் பேசுறேங்க. பிரபுதேவன் வணக்கம். இன்னைக்கு வந்து சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்குங்க, சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ற ஒரு தலைப்புல. உலக கொசு தினத்தை முன்னிட்டு தருமபுரி மாவட்ட பூச்சியல் வல்லுநர் மருத்துவர் கே. சுப்பிரமணியம் அவர்கள் நம்மளோட இருக்காங்க. உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது நீங்க கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ முன்னெல்லாம் வந்து சுகாதாரத்துறையில இருந்து வீட்டுக்கு அந்த கொரோனா பீரியட்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்க. மட்டையில ஏதாவது தண்ணி நிக்குதா, இல்ல ஏதாவது ரொம்ப நாளா அந்த ஒரு தொட்டியோ இல்ல ஒரு ஏதாவது வேஸ்ட் பொருள் போட்டு வச்சிருக்கோம், பிளாஸ்டிக் பொருள் போட்டு வச்சிருக்கோம், தண்ணி தேங்கினா அதுல கொசு மிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து செக் பண்ணுவாங்க. ஓகேங்க. அந்த கொரோனா பீரியட் வர வர என்னாச்சுன்னா எல்லாத்துக்கும் அது மேல ஒரு பயம் வந்துருச்சு. ஓகே. இப்படி நோய் அதிகமா பரவ நம்ம பாதுகாத்துக்கணும், நம்ம பாதுகாத்துக்கணும்ன்ற ஒரு பயத்துல ரொம்ப பாதுகாப்பா நடந்துகிட்டாங்க. ஓகேங்க. ஆனா அந்த கொரோனா அப்படியே போன உடனே அந்த பயமும் அவங்களோட சேர்ந்து போயிருச்சு. ஆமா, உயிர் போகிற யாருக்கும் பயந்தாங்களே, இப்ப உயிர் போகல, அதனால எதை சொன்னாலும் கதை சொல்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஆமா, பாத்துக்கலாம். எதை சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆமாங்க. இவங்களுக்கு எல்லாம் இன்னும் 10 கொரோனா வந்தா கூட நம்மள நாம பாதுகாத்துக்கணும், நாம நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து சேஃப்டி பண்ணிக்கணும் அப்படின்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. ஆமாங்க ஆமாங்க. அது காரணம் என்னங்கன்னா, இப்ப உயிர் போறதவங்க கண்ணால ஒரு அதாவது நாம செத்துட்டோம்னா கூட, ஒரு ஆள் செத்துறாங்கன்னா கூட அவன் பயப்பட மாட்டானா. அவன் கண்ணுக்கு முன்னாடி 10 பேரு போறாங்க, செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த பயமே வருது. ஆமாங்க. நம்மள பாதுகாத்துக்கணும்னா கூட நம்ம பயம்படுத்தி தான் பாதுகாத்துக்கிறதா. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த சூழ்நிலை மாறணும்னு நான் நினைக்கிறேங்கய்யா. இந்த சூழல் வந்து அதாங்க, நம்ம ஒரு டைம் பட்டுட்டோம், கஷ்டப்பட்டோம், எவ்வளவு இதை வந்ததுன்ட்டு, அது அந்த டைம்ல மட்டும் இது பண்றோம். அப்புறம் நார்மலுக்கு திரும்ப நம்மளுடைய பழக தோசை என்னவா தானே வரும். ஆமாங்க. இப்போ நிறைய ஃபீவர் வருது, திடீர்னு இது கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால திடீர்னு ஃபீவர் நிறைய வருது, இருமல், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருது. அப்பவுமே வந்து அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றது, எல்லா சொல்யூஷனுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கையிலே முடிவு இருக்கு. கண்டிப்பா யாருமே வந்து பண்ண மாட்டேன்றாங்க. கண்டிப்பாங்க. அதாவது நான் சொல்றது என்னன்னா, அதாவது எல்லா உயிரினத்துக்குமே வந்து நம்மளுடைய எல்லா இதுலயுமே பிளட் ஓடுது இல்லீங்களா, ஆடு மாடு மனுஷன் எல்லா இதுலயுமே உடம்புல பிளட் தான் இருக்கு. அது இயற்கையோட நேச்சர் என்னன்னா, நம்ம அதே மாதிரி சீரியஸ் நிலையை நம்ம பாக்குறதுல, அதாவது நம்மளுடைய பிளட் வந்து ஒரு 6 மாசம் வந்து வார்ம் பிளட்டட்னா வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகும். அதே அந்த குளிர்காலம் வருதுல 6 மாசம் வந்து அது வந்து கோல்டு பிளட்டட். அப்ப வந்து உடம்புடைய அந்த கோல்டு சீசனுக்கு தகுந்த மாதிரி பிளட்டோட சேஞ்சஸ் கோல்டா இருக்கும். இந்த சேஞ்சஸ் இருக்கும்போது ஒரு பேர் நார்மலாவே வரும். அது வந்து நேச்சர் இதுங்க. அதுக்கு அடுத்தது இப்ப மழை காலம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதே மழை காலம் வந்துச்சுன்னா மழை காலத்துல சில நோய்கள்லாம் பரவும். டெங்கு, சிக்கன் குனியா, மலேரியா, இதெல்லாம் வந்து மழை காலத்துல. அது காரணம் வந்து கொசு. அந்த டைம்ல வந்து அந்த கொசு உற்பத்தி அதிகமா இருக்கும், அதன் மூலம் இந்த நோய்கள்லாம் பரவுது. இதனால இதெல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கணும். அதாவது கிளைமேட் சேஞ்ச் வரும்போது நேச்சுரல் நம்ம உடம்புல வர இயற்கையான இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்,
அப்போ வர நம்ம டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணா அதுக்கு சரியான டாக்டர் போகணும். அது உடனே ஒரு இருக்கும்போது போய் ராங் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, ஊசி போடுறாங்க, ஈஸியா பக்கத்துல வீட்டுல போடுறாங்க, 40 ரூபாய்க்கு ஊசி போட்டுறாங்க. ஆமா, அது மாதிரி மெடிக்கல் நாமளே வாங்கி மாத்திரை போடுறது. அது 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 வந்து செக் பண்ணி போடணுங்க. அதாவது நேச்சுரல் சொன்ன இல்லைங்களா, வார்ம் பிளட் கோல்ட் பிளட்னு கிளைமேட் சேஞ்சிங்க அல்லது சில டைம் இன்ஃபுளுன்ஸ் ஆகிறதுலாம் வந்து அந்த மழை பெஞ்சு அந்த ஈரப்பதத்தை இதுலயே நம்ம சுவாசிக்கும் போது வரக்கூடிய இது சீசனல் இன்ஃபுளுன்ஸ்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சீசனல் இன்ஃபுளுன்ஸாவா அது இருந்தா அது எப்படி 2 நாள் 3 டேஸ்ல அப்படி நார்மலா போகும். இதெல்லாம் இருந்தா கூட வந்துட்டு நார்மலா போயிருது. ஆனா நம்ம சொல்லக்கூடிய மலேரியா, டெங்கு இந்த மாதிரி காய்ச்சல் இருந்துச்சுன்னா என்னாச்சு பார்க்காம இதே மாதிரி அசால்ட்டா கடையில மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருந்தோம்னா அது கடைசியில நம்ம ரத்த தட்டணுக்கள்னு ஒண்ணு இருக்கு பிளட்ல வந்து ரத்த தட்டு அதை பூரா சாப்பிட்டு குறைச்சிடும். அது எல்லாமே காலி பண்ணிடுச்சுன்னா பிளட் வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு என்ன ஆயிடும், ஹெமராஜிக் ஃபீவர்னு சொல்லுவாங்க. அதான் மூக்கு வர ரத்தம் வர ஃபைனல். அப்பெல்லாம் டேஞ்சரஸ் இது பீரியட். அதுல இருந்து மீண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த லெவலுக்கு வரக்கூடாது அப்படின்னாக்க நம்ம உடனடியே போய் சரியான அதுக்கு பரிசோதனை சரியான டாக்டர் பார்த்து சரியான பரிசோதனை செஞ்சு நம்ம அது மாதிரி நம்ம உயிரை காப்பாத்திக்கலாம். இதுக்கு இவ்வளவு லெவலுக்குலாம் நம்ம போகணும், நம்மளே பாதுகாத்துக்கலாமே. நம்ம வீட்டை சுத்தி சுத்தமா இருக்கு, நம்ம வீட்டுல ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சிருக்கிறோம். ஈவினிங் ஆனாக அல்லது டே டைம்ல நம்ம காயில் வச்சு கொசுலாம் விரட்டிடுறோம். நம்ம கொசு கடி எனக்கு கடிக்கல அப்படிங்கும்போது நாம தைரியமா இருக்கலாம். ஒரு ஃபீவர் இருந்தா கூட நம்மளுக்கு வாய்ப்பு இல்லை. உள்ள கொசு வந்து இதெல்லாம் மஸ்கிட்டோ பான் டிசீஸ், இது வந்து நார்மலா இருக்கு, நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிங்க பிரபுதேவன், நல்ல ஒரு உங்களுடைய அறிவுரை ரொம்ப சிறப்பா இருந்தா. நன்றிங்க. நன்றி சார். நன்றி நன்றி. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ராணிமா. இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியா போயிட்டு இருக்குங்க, சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ட்டு. அதாங்க ஐயா, நம்மளுக்கு பாதுகாப்பு நம்ம எப்படியுமே இருந்துக்கலாம் ஐயா. நம்ம வந்து ஃபேன் போட்டுக்கலாம், கொசு வச்சு வச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம் ஐயா. நான் வந்து கால்நடையாக சுத்தம் அதை வந்து கொசுவை தடுக்கிறது எப்படின்னு நான் கேக்குறேன் ஐயா. கேளுங்க. இப்ப மாடு இருக்குங்க ஐயா. இப்ப மாடு இருக்குதாங்களே, இப்ப மழை தேஞ்சு அந்த தண்ணி நிக்கிற நேரத்துல கொசுவு மொத்தம் அளவுக்கு கொசுவை அது வந்து மாடு படுத்த இடத்துல கடிச்சுனாக்கல அப்படியே நம்ம தண்ணி தெளிக்கிற அளவுக்கு அதோட ரத்தம் வந்து கீழே ஊத்துது. அது நம்மளால கண்ணுலயே பார்க்க முடியாது. நம்ம மனுஷரா இருந்தா நம்ம எப்படினாலும் பாதுகாப்பு பண்ணிக்கலாம். மாட்டுக்கு எப்படி நம்ம பாதுகாப்பு பண்றது? அப்படியே பேனை போட்டுட்டாலே அந்த பேனை ஒரு பக்கம் காத்து அடிக்குதுனாக்கல ஒரு பக்கம் அந்த காத்து கம்மியா வர பக்கம் அப்படியே நம்ம ஈய முக்கிற மாதிரியே முக்கியங்க ஐயா கொசுவை. இந்த ஆடு மாடு கடிக்கிற கொசு கண்டிப்பா அது அவங்க கேட்கிற கேள்வி. அது ரெயின் சீசன் அல்லது இவங்க வந்து அந்த மாடு ஆடு கட்டுற இடத்துல அந்த யூரின் அதெல்லாம் தேங்கி இருக்கும். அந்த இதுல தான் நான் சுத்தமா வச்சுருக்கிறேங்க ஐயா. இப்ப என்னன்னா மழை பெஞ்சுனாக்கல அந்த மழை ஈரம் இருக்கு இல்ல, அந்த மழை ஈரத்திலேயே அந்த கொசு முட்டை வச்சு அது குஞ்சு எடுத்துருதுன்னு தெரியல இல்லையா. இப்ப நெல்லுகை நட்டங்கனாக்கல நெல்லு பயிர் இருக்குனாக்கல அந்த நெல்லுகை பக்கம் நாக்கலும் அதிகமா வருது. தோல் தட்டு இருந்துச்சுன்னா அதுல இருந்து அதிகமா வருது. அந்த கொசு வந்து எப்படியா இருக்குதுனாக்கல வெள்ளை கலர்ல வெள்ளை தெக்க மொத கொசுவை பார்த்தா வெள்ளை கலர்ல இருக்குது. நான் போய் ரைட் வரிசல் பாத்தினாக்கல ஏன்னா துணி எடுத்து இல்ல விளக்குமாறு நல்லா நீட்டா வச்சுக்குவான், அதை எடுத்து அடிக்குவான். அந்த கொசுங்களை வந்து அடிச்சு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நான் தூங்குற வழியே அதுங்களை தூங்க வைக்கிற மாதிரி நான் பண்ணுவோம். மாட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப அதுல இந்த பில்லு வேஸ்ட் அவர் பில்லு எல்லாம் பக்கம் போட்டு காய வச்சு நெருப்பு வச்சு புகை போடுவோம். செஞ்சாலுமே எனக்கு மனசுக்கு இப்ப நம்ம ரத்தம் வந்து அவளை ஊத்துச்சுன்னா நம்மளால நடக்க முடியுமா? அதுங்க நடக்குதுங்க, மேயுதுங்க, பால் குடுக்குதுங்க, அதுங்களை பாக்கவே முடியல என்னால. அந்த மழை காலத்துல மாட்டுங்களை பாக்குறதுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். அது தடுக்க முடியறதுக்கு எதனா விஷயம் தான் எனக்கு சொல்லுங்க. என்ன செஞ்சு நல்லதுங்க. இந்த கால்நடை கடிக்கக்கூடிய கொசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதானுங்க உங்களுடைய கேள்வி? ஆமாங்க. நல்லதுங்க. நம்ம எஃப்எம்ல கேட்போம், ரேடியோல கேட்போம். நன்றிங்க. இப்ப அவங்க கேட்ட கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அவங்க கொசே கிடையாதுங்க. அதான் ஹார்ஸ் பிளைன்னு சொல்லுவாங்க, குதிரை. அதுதான் உற்பத்தி ஆகும். நம்ம மாட்டு கட்டுற இடம் அனிமல்ஸ் எங்க இது பண்றாங்களோ அதுல அது அந்த யூரின் போய் தேங்குது இல்லைங்களா, குட்டை மாதிரி சின்ன குட்டையா தான் இருக்கும். அதுலதான் அது உற்பத்தி ஆகும். மற்றது நல்ல தண்ணியிலயோ நம்ம இப்ப இந்த கொசு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் எதுலையுமே அது இதாக போறதுல அது குட்டைங்க. அதே மாதிரி வீட்டுல ரொம்ப கண்டாமிட் ஆன தண்ணி மெயினா பாத்தீங்கன்னா அனிமல் யூரின், ஆடு மாடு அதனோட யூரின் கலந்த தண்ணி எங்கேயாவது இதுல இருந்துச்சுன்னா அதுல வந்துதான் அந்த ஹார்ஸ் பிளை உற்பத்தி ஆகும்.
அது ஈவினிங் டைம்ல ஃபுல் டைம் கூட அது கடிக்கலாம். அது ஏன்னா ஆடு மாட்டுக்கு எந்த டிஸ்டம் இல்லையா, அதான் அவங்க சொல்றாங்க. அது காலில் பாத்தீங்கன்னா விட்டோட்டே உட்காந்து கடிச்சிட்டு இருக்கும். இது பண்ணா இது சிம்பிள் மெத்தட். இதுக்கு மருந்து அடிச்சு இது பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியாது, கொசு ஒழிக்கிற மாதிரி. இது அந்த சாணம், மாடு சாணம் ரிமூவ் பண்றாங்க இல்லையா, கொட்டி வைக்கிற இடம், அல்லது இதனோட யூரின் அப்பப்ப கிளீன் பண்ணிட்டு இது பண்ணாங்கன்னா, அல்லது பிளீச்சிங் பருத்தி தூவிடலாம். மழை காலம் சொல்ற டைம் எது இருக்குங்களா, பிளீச்சிங் பருத்தி அது கிட்ட வராது. இப்போ இது ஒரு கொசு வகையை சேர்ந்ததுங்களா இல்ல இது ஈ வகை? ஆமா, இதுக்கும் கொசுக்கும் சம்பந்தம் இல்ல. கொசு இது சம்பந்தம் இல்லை. இது மனுஷனையும் கடிக்காது, மனுஷனும் கடிக்காது. அது அனிமல்ஸ் அனிமல் கடிக்கிறதுக்காக உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு. இப்போ அந்த அனிமல்ஸுக்கு ஏதாவது நோய் வருங்களா இந்த மாதிரி இந்த வெள்ளை ஈ கடிக்கிறனால? அந்த அனிமல்ஸ்க்கு ஏதாவது நோய் வரும்? இல்ல, அதெல்லாம் வந்து இது இல்ல. நம்ம எப்படி கியூலஸ் எல்லாம் கடிச்சிட்டு போயிருது அது மாதிரி தான். சரிங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்த ஒரு நேயர் வர பேச வந்துரும். வருக. வணக்கம். 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 யார் எங்க இருந்துங்க? அன்பு சகோதரருக்கு வணக்கம். சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கணேசன். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது தலைப்பு தான் சரியா கேட்க. சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ற ஒரு தலைப்புங்க. உலக கொசு தினத்தை முன்னிட்டு டாக்டரோட நம்ம நேரலையில பேசிட்டு இருக்கோம். சரி. சுகாதாரமா வாழணுங்க. சுகாதாரமா இருந்தாதான் நம்ம சுத்தமாவும் சுத்தமா இருந்தாதான் நமக்கு சுகாதாரம் கிடைக்கும். சுகாதாரமா இருந்தாதான் சுத்தம் கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க இருக்கிற அந்த ஒரு துறைக்கும் சுத்தத்துக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குங்க. ஒரு ஹோட்டல் கடை நடத்துறீங்கன்னும் போது சுத்தம் அங்க ரொம்ப அவசியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க சொல்லுங்க, உங்க பகுதி நீங்க எப்படி சுத்தமா வச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. நான் இப்ப எங்க கிட்ட 2-3 பேர் ஆட்கள் கூட வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க கூட அந்த டேபிள துடைக்கிறதோ சுத்தமா வச்சிருக்கிறதோ, அந்த கை கழுவுற இடங்கள்லாம் சுத்தமா வச்சிருக்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. நாங்க அந்த கை கழுவுற இடம் மட்டும் இல்ல, சமையல் செய்யற இடம் எல்லாமே சுத்தமா, டேபிள இன்னும் அப்பப்ப நாங்க பாத்தீங்கன்னா பெனாயில் தெளிச்சு விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி வைப்போம். ஏன்னா உங்களுக்கு சாப்பிட வர்றவங்க நல்லா நீட்டா வர்றாங்கன்னா அவங்க நம்ம இடத்துல போகக்குள்ள அவங்களுக்கு எந்த நோய் நொடி வந்துடக்கூடாது. கண்டிப்பா. அதெல்லாம் நம்ம எல்லாமே நாங்க சுகாதாரமா சுத்தமா தான் வச்சிருக்கிறோங்க. அதனால சுகாதாரமா தான் இருக்கிறோம். நல்லதுங்க. பரவாயில்ல. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்த மருதநெல்லி சமுதாய பண்பலைக்கு வாழ்த்துக்கள், நன்றி தெரிவித்து சிறப்பு விருந்தினர் ஐயாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. டாக்டர், நம்ம அந்த கொசுவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அந்த பெண் அனோபிலின் அந்த கொசுவை நம்ம அடையாளம் கண்டுகொள்றது எப்படிங்க? சிறிய சைஸ்ல இருக்குன்னு சொன்னீங்க. அது எந்தெந்த மாதிரி நேரத்துல கடிக்கும், எந்தெந்த இடத்துல உற்பத்திகள் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, கண்டிப்பா. இது நீங்க சொல்ற அனாபிலின் கொசுல 9 வகை இருக்குன்னு சொன்ன இல்லீங்களா? 9 வகை இந்த நோய் பரப்புறது 300க்கு மேல இருக்கு ஸ்பீசிஸ். அதுல ஒரு 9 வகை மட்டும்தான் மலேரியா நோய் பரப்பும். நம்ம தமிழ்நாட்டுல 3 தான். அதுல அதாவது அனாபிலின் குலிசிபேசிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது ஆத்தோடைய ஆறு, அதாவது வில்லேஜ் கிராம பகுதியில ஆறு ஓடுதுன்னா அங்க உற்பத்தி ஆகக்கூடியது. அதே அனாபிலின் ஸ்டீபன்ஸ் அப்படிங்கிறது அர்பன் டவுன்ல நம்ம பெரிய பெரிய OHD டேங்க் இருக்கு இல்லீங்களா, அங்க பெரிய சிமெண்ட் தொட்டி, அங்கெல்லாம் அந்த சிமெண்ட் தொட்டில மெயினா அது பெரிங் ஆகும் அனாபிலின் ஸ்டீபன்ஸ். இன்னொன்னு அனாபிலின் புளுவேட்டிஸ் அப்படிங்கிறது கொல்லிகில்ஸ். அது மாதிரி டீ ஃபாரஸ்ட் இருக்கு இல்லீங்களா, ஃபாரஸ்ட்ல அந்த ரன்னிங் வாட்டர் இதெல்லாம் ஆகும். இது 3மே இந்த 3 டிஃபரெண்ட் இதுல தான் நம்ம தமிழ்நாட்டுல ஆகுதுங்க. இது மலேரியா நோயை பரவுது மெயினா. நீங்க அனாபிலின் பெண் ஃபீமேல் சொன்னீங்க இல்லீங்களா, ஏன் அது அனாபிலின் பெண் ஃபீமேல் அப்படின்னாக்க, அதாவது எல்லா ஆல் மஸ்கிட்டோஸ் எல்லா இதுமே பெண் மஸ்கிட்டோ மட்டும்தான் பிளட் எடுத்துக்கும். அனிமல் பிளட், அது ஹியூமன் பிளட் ஏதாவது ஒன்னே எடுத்துக்கும். காரணம் என்னன்னா அதோட எக்கு டெவலப் ஆகணும். அது புரோட்டீன், இது இந்த பிளட்ல இருக்கிற புரோட்டீன் எடுத்து அந்த எக் டெவலப் ஆகுது. ஒரு கொசு பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 30 to 35 days அந்த முட்டையில இருந்து பாத்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் அவ்வளவுதான். ஒரு பெண் கொசுடைய முட்டை உற்பத்திக்காக பெண் கொசு அந்த ரத்தத்தை எடுக்குது, அது டெவலப் ஆகிறதுக்காக. ஒரு கொசு பாத்தீங்கன்னா ஒரு பெண் கொசு ஒரு 5 or 6 டைம் எக் லே பண்றோம். 2 daysக்கு கேப் விட்டு இது பண்றோம். ஒவ்வொரு டைமும் அது பிளட் மில் எடுத்தாதான் அந்த எக் டெவலப் ஆகும். அதுக்காக இப்ப இதுல ஒரு முக்கியமான ஒரு கதை சொல்லணும். இப்ப எக்குல இருந்து லார்வா வருது, லார்வாவுக்கு அடுத்து பீப்பா ஹேட்ச் அவுட் ஆகிட்டு தான் அடல்ட் மஸ்கிட் ஆகுது. அடல்ட் மஸ்கிட் ஆகி ஒரு 1 hour 2 hours ஆன உடனே அதனுடைய ஃபர்ஸ்ட் வேலையை ஒரு ஆண் கொசும் பெண் கொசும் இனக்கலவை செய்யணும். அது ஏன்னா அடுத்த உற்பத்திக்காக. இதுல பாத்தீங்கன்னாக்க அந்த உற்பத்தி இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப 10 மஸ்கிட்டோ உற்பத்தி ஆகுது, 10 கொசு உற்பத்தி ஆகுதுன்னா அதுல மேல் பாப்புலேஷன் மேல் கம்மியா தான் இருக்கும். ஆண் கொசு 2 அல்லது 3 தான் இருக்கும். 10ல 2 3 தான். மீதி 8 தான் ஃபீமேலா தான் இருக்கும். சரிங்க. இப்ப இந்த 8க்கு 2 தான் இருக்கு. இந்த 2 ஆண் மஸ்கிட்டோ
2 பெண் மஸ்கிட்டோ மட்டும்தான் இனக்கலவை செஞ்சு அதை ஒரு இந்த ஸ்பெர்ம் வந்து இது பண்ண முடியும். மீதி 6 இதுக்கு வந்து என்ன ஆகும், ஆண் மஸ்கிட்டோ கிடைக்காது. அப்படி இருந்து இந்த அளவுக்கு நம்ம உலகத்துல சொன்ன இல்லையா ட்ரில்லியன் அளவுக்கு போயிருக்கு. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஆண் கொசு வந்து ஒரு பெண் கொசு ஒரு டைம் தான் இனக்கலவை செய்யும். அதனுடைய லைஃப் சைக்கிள் 8 to 10 நாள், அவ்வளவுதான். ஆண் ஒரு ஆணுடைய அது பிளட்டோட, அதாவது அனிமலையோ மனுஷனே கடிக்கிறதே கிடையாது ஆண் கொசு. அது அன்ன வரைக்கும் அந்த 8-10 நாளைக்குள்ள அதனுடைய உணவு வந்து பிளான்ட்ல இருக்குது, செடி கொடியில இருக்கு ஸ்டார்ச். அதுல லிக்விட உறிஞ்சிட்டு அதுலயே உயிர் வந்துட்டு அந்த 10 நாள் முடிஞ்சிடும். இப்போ செடி கொடியில அடியில இருக்கிற அந்த கொசுலாம் ஆண் கொசுன்னு நம்ம சொல்லலாங்களா? ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அதிகமா இருக்கும் செடி கொடியில அடியில இலைகளுக்கு அடியில இருக்கும். அது கொசு பாத்தீங்கன்னா கொசு உருவம். அந்த கொசுல அது இது வந்து புசஸ் ஆண்டர்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி உணர்கொம்பு இருக்கு, அதுல நம்ம எப்படி ஆம்பளைக்கு மீசை இருக்கு அதே மாதிரி அதுல புசு புசுன்னு ஹேர்ஸ் இருக்கும். ஃபீமேலுக்கு வந்து பேட்சா இருக்கும். அது அந்த அளவுக்கு இதா இருக்காது. இது நல்லா பார்த்த உடனே மேல் மஸ்கிட்டோ அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து ஒரு டைம் அந்த இது பண்ணிட்டுனா, இப்ப மொத்த உயிரினங்களுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இதுல வந்து விந்து சேகரிப்பு பை வந்து பெண் கொசுல இருக்கு. 8-9 கண்டம் வருது அந்த உடல் பகுதி. கடைசி கண்டத்துல வந்து அந்த ஸ்பெர்மேத்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய விந்து சேகரிப்பு பை. அந்த ஆணு வந்து ஒரே டைம் தான் லைஃப்ல இனக்கலவு ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணோம். அது இனக்கலவும் போது அந்த ஸ்பெர்ம் வந்து வாங்கி வச்சுக்கும். விந்தணுக்களை வந்து அது சேகரிச்சு விந்து பை சேகரிப்பு பைன்ட்டு வச்சுக்கும். அது ஒரு டைம் மட்டும் சேகரிச்சு வச்சுச்சுன்னா அந்த வச்சுட்டு 6 டைம் வந்து எக்லே பண்றோம். ஒரு முறை வாங்கி அதை சேவ் பண்ணிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு அடுத்தடுத்த இனப்பெருக்கம் செஞ்சுக்கிது. ஒரு 100-200 முட்டை ஒரு பேட்ச் போட்டுச்சுன்னா திருப்பி அதே மாதிரி போட்டுட்டே இருக்கும். அந்த எக்லே பண்ண பிளட் மீல் எடுத்துட்டே இருக்குது. அதனுடைய லைஃப் முடிஞ்சிடும் அதுக்குள்ள. சரிங்க டாக்டர், புதிய புதிய தகவல் எங்களுக்கு பிரமிப்பா இருக்கு கேட்கும் போது. ஒரு இதாதான் இருக்கும். ஆனா இது நடைமுறையில நான் எனக்கே டவுட், இதெல்லாம் சொல்றது உண்மையா அப்படின்ட்டு. ஸ்பெர்மேத்திகா என்ன இருக்கு அப்படின்ட்டு நானே எடுத்து மைக்ரோஸ்கோபில் டிஸ்கஷன் பண்ணி அந்த ஸ்பெர்ம்ஸ் நினைச்சு பாருங்க, கொசு எவ்வளவு பெருசு, அதனுடைய ஸ்பெர்ம்ஸ் எவ்வளவு இதா இருக்கும். அந்த விந்தணுக்கள் மூவிங்ல நான் வந்து பாத்துட்டு பின்னாடி தான் நானே நம்பினேன். மூவிங்ல பாத்துருக்கேன். எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்லும்போது கண்ணோட்டம் அப்படி முன்னாடி போகுது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ கற்பனையில போகுது. ஒரு நேயர் வராங்க, நம்ம பேசிட்டு வந்துடும். வருக வணக்கம். வருக வணக்கம். நல்லது டாக்டர், நிறைய விஷயம் நம்ம பேசுறோம். கொசுக்களை பத்தியும் எங்களுக்கு தெரியாத ஒரு பல தகவல்கள், நிறைய விஷயங்கள். ஒரு அழகான ஒரு திரை இசை பாடலுக்கு பிறகு நம்ம மீண்டும் நம்ம நிகழ்ச்சியில தொடர்வோம். இணைந்திருங்கள். இது நம்ம ரேடியோ, நமக்கான ரேடியோ 89.6 மாவட்டத்தின் முதல் சமுதாய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6. நிலையத்தில் நேரம் 10:14 நேயர்களே. நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு சுத்தம் நம் சுற்றிலும் என்ற ஒரு தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக கொசு தினத்தை முன்னிட்டு நமது சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது எப்படி என்பது குறித்து பேசலாம் நேர்களே. நேர்கள் அழைக்கலாம் 0434 என்ற முன் இணைப்போடு 280896 மற்றும் ஒரு எண்ணாக 290896 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம் நேர்களே. நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்து கொண்டிருக்கிறார் தருமபுரி மாவட்ட பூச்சியல் வல்லுநர் மருத்துவர் கே. சுப்பிரமணிய ஐயா அவர்கள். டாக்டர், நம்ம நிறைய விஷயங்கள் இந்த பாடலுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நம்ம பேசணும். நிறைய கொசுடைய வகைகள் நிறைய சொன்னீங்க. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான், ஒரு சந்தேகம் தான், இந்த கொசு இனங்களை அழிக்க முடியுமா இல்ல காலத்துக்கு அழிக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது இது முக்கியமான கேள்விதான். இது எப்படி சொல்றதுன்னா, நம்மளுக்கே தெரியும், இப்ப நாம எங்க பிறக்கிறோம் எங்க இறக்குறோம், பூமியில பிறக்கிறோம் பூமியில இறக்கணும். ஆனா கொசு அப்படி இல்ல, தண்ணியில முட்டை எக்கு வருது, அங்க லாரம் வருது, அங்கிருந்து அடல்ட் ஆயிட்டு அடல்ட் டெரஸ்ட்ரியல் பூமிக்கு வருது, பூமியில திரும்ப முட்டை எங்க போய் தண்ணியில போடுது. அதனுடைய இதே படைப்பை பாத்தீங்கன்னா 2 விதமா வருது. ஒன்னா தண்ணியில இருக்கிறது பூரா எக்கு அழிச்சிட்டீங்கன்னாலும் அடல்ட் மேல பறந்துட்டு புவியில இருக்கும். இல்ல புவியில இருக்கிறத நம்ம அது இந்த புகை மருந்து அல்லது ஏதோ கெமிக்கல் வச்சு அடிச்சு அதை காலி பண்ணாலும் அது தண்ணியில அதோட இது இருந்தே இருக்கும். அப்ப உங்களுக்கே தெரியும், இதை வந்து நம்ம ஒழிக்க முடியுமா? ஒரு டைம் மதுரை கோர்ட்லயே இங்க ஒரு இது கேஸ போட்டிருந்தாங்க, கொசு ஒழிக்க முடியாது. அவரு நீதிபதியே சொல்லியிருந்தாரு, நாங்க என்ன கடவுளா கொசு ஒழிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து இயற்கையுடைய படைப்பு, நம்ம செய்யணும் அப்படின்னாக்க ஒவ்வொரு மனிதனும், நான் சொல்லலைங்களா ட்ரில்லியன் கணக்குல மஸ்கிட்டோ இருக்கு நம்ம இதுல, அதே மாதிரி எந்த 2 பாப்புலேஷனுக்கு தான் அத்தனை பேரும் உணர்ந்து செஞ்சா செய்யலாம். பூரா இப்ப தண்ணியில, ஆனா யாருக்குமே தண்ணியில எக் இருக்கிறது யாருக்கும் தெரியாது.
இப்ப அது எப்படின்னா, இப்ப அந்த கொசுக்கு ஒரு முட்டையா, கொசுவே கண்ணுக்கு தெரியாம இருக்கு, அதுல ஒரு கொசு முட்டை எங்க யாரும் அது கண்டுக்கிறதுல. அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம தண்ணி பிடிச்சிக்கக்கூடிய இது எல்லாமே வாரம் ஒரு முறை வந்து சுத்தமா தேய்ச்சி தேங்காய் நார் போட்டு பிளீச்சிங் பவுடர் போட்டு கழுவிட்டு தண்ணி பிடிச்சிங்கன்னா அதுல அந்த எக்கு போறாங்க டெஸ்ட் ஆயிடும். அப்படி இருந்தாலும் திரும்ப ஊத்துற தண்ணியில வந்து நீங்க யூஸ் பண்ணாம வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 வீக் வச்சீங்கன்னா திரும்ப அதுல எக்லே பண்ணிட்டு வந்துடும். அத மூடி வைக்கணும், அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் செஞ்சா கண்டிப்பா நம்ம வந்து இல்லாம கூட பண்ணலாம். அப்பயுமே கூட நான் சொன்ன இல்லைங்களா, ஃபாரஸ்ட்ல உற்பத்தி அது அங்க போய் சிற்றோட அங்க என்ன பண்றீங்க, ரிவர்ல என்ன போய் பண்ணீங்க, ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டு பாறையில் தண்ணி நிக்குது, அந்த பாறை தண்ணியில இதாகும். இப்ப நம்ம ஒகேனக்கல்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம இதுல அந்த லார்வல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மலேரியா தடுப்பு நடவடிக்கையாக. அது பாறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா மழை பெய்ய சீசன்ல தண்ணி நிக்குது, அதுல அந்த அனாப்ளின் சொன்னீங்க இல்லீங்களா, அந்த கொசு அங்கதான் உற்பத்தி ஆகுது. இது இந்த லைன்ல வந்து நம்ம ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கர்நாடகா அந்த பக்கம் பாடுறது ஃபாரஸ்ட், அங்க யாரும் வரதுல இது பண்ணல, நம்ம ஆளுங்க அந்த பக்கம் போக முடியாது. அப்ப அங்க உற்பத்தி ஆயிட்டு ஆகும். அப்படி ஒவ்வொரு இது வந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்துல அது உற்பத்தி ஆயிட்டு தான் இருக்கு. அதனால முழுசா ஒழிக்கிறதுக்கு சான்சஸ் கிடையாது, குறைக்கலாம். அதுகிட்ட கொசுகிட்ட இருந்து நம்ம உயிரை பாதுகாக்கலாம். சரிங்க. ஒரு நேயர் வராங்க, நம்ம பேசிட்டு வந்துடும். வருக. வணக்கம். வணக்கம் சார். வணக்கங்க. நான் தாசனப்பட்டி சித்தன் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த நீங்க கொடுத்த தலைப்பு வந்து சார், வீட்டை நம்ம சுற்றுப்புறமா தூய்மையா வச்சுக்கணும். ஆமா. இந்த கொசுகள் எல்லாம் வராது இருக்கிறது வீட்டை சுற்றி தேங்காய் பொருட, இந்த கொட்டாங்குச்சி, இந்த உரல், இந்த குடை, இந்த மாதிரி சட்டிக்கு பானைகள்லாம் சுத்தமா வச்சுக்கணும். ஆமாங்க. அதுல கொசுகள் போய் எப்படி முட்டை வைக்குது என்னன்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமாங்க. நாமளே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த பானையில் தண்ணி பிடிச்சி வைக்கிறது, அதெல்லாம் தூய்மைப்படுத்தணும். கரெக்ட். நான் சொன்ன மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நானே தொட்டி தண்ணி விட்டா சார் 2 நாள் இருக்கு தண்ணி. மறுநாள் பார்த்து அந்த மழை தண்ணியை துளிக்கிறதுக்கு புழுவேற நேண்ட ஆரம்பிக்குது. அதுதாங்க ஆரம்ப ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் நான் என்ன பண்றது, ஒரு நாள் பாத்துட்டு மக்கானத்தை தொட்டி கழட்டி விட்டுறது. கழட்டி விட்டு மறுபடியும் அதை நல்லா தூய்மைப்படுத்திட்டு அந்த மழை நேரத்துக்கு அந்த துளி விழுந்தா டக்கு புழு ரெடி ஆகுது. நல்லதுங்க. இது ஃபாலோ பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் சொல்லுங்க சுத்தமா இருந்தாலும். அதெல்லாம் நாங்க நிறைய பாக்குறோம். சார் ஒரு கருத்து சொன்னாரு, இங்க இருக்கிறத நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். நான் காட்டுல போயிட்டு ஆடு மேய்க்கும் சார், ஒரு கல்லுல ஒரு ஜோன மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த ஜோயில பார்த்தா அந்த புழு நெண்டிட்டே இருக்கு சார், அதுல புழுவு. ஆமாங்க. அதுக்கெல்லாம் சார் அந்த மாதிரி மாதிரி போட்டு அதே ஜனங்க எல்லாம் குடிப்பாங்க ஒரு இல்லாத நேரத்துக்கு. அதுதான், அதாவது தடுக்க முடியுமா, குறைக்க முடியுமா? கோயில் இருக்கு மேல ஆடிமலை கோயில், நம்ம மூப்பர் ஒரு பட்டம், நாங்கெல்லாம் இப்ப ஆடு மேய்க்க போவோம் 20 வருஷத்துக்கு முன்ன. அதுல புழு நெண்டிட்டு கிடக்கும், அந்த ஜொன மாதிரி இருக்கு, அதுலயே வடியை போட்டு துணியை வச்சு வடி போட்டு குடிப்பாங்க. அன்றைக்கெல்லாம் எந்த சளியை கிளி எந்த நோய் நொடி தாக்கல. இப்பெல்லாம் வந்து பார்த்து உடனடியாக அந்த கொசுத்தை நம்ம கட்சி சேர்த்து போட்டுக்குது. நல்லதுங்க. தூய்மை வச்சுக்கு முயற்சி பண்ணுவோம், மத்தவங்க சொல்லுவோம். நம்ம ஒரு செடி செத்தெல்லாம் பண்ணிக்கிறோம் சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர். வருக. வணக்கம். வணக்கம் கணேசன் ஐயா. கேளுங்க ஐயா. இந்த சுகாதாரத்துறை ஊருக்கு வணக்கம் சொல்லுங்க. சுகாதாரத்துறையில இருந்து வரவங்க ஊருக்கு இந்த யாராவது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனா அப்போ அனுப்புறாங்க. கண்டிப்பா. ஓகே. அவங்க வந்து இந்த புகை மாதிரி அடிக்கிறாங்க ஊரெல்லாம். ஓகேங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட கொசு அதிகமா ஆகுது. அந்த கொசுவங்க செத்துருமா இல்ல மறுபடியும் எப்படிங்க? அதாவது அந்த புகை அடிக்கிறது வந்து முதிர்ந்த கொசு, அடல்ட் நான் சொல்றேன் இல்லைங்களா, பீப்பா வந்து அடிச்சு ஹெச் அவுட் பண்ணிட்டு அடல்ட் நம்மள தயாரா இருக்குது கடிக்கிறது, ரெகுலே பண்ணிட்டு இருக்கோம். அந்த கொசு வந்து நம்ம புகை அடிச்சாங்கன்னா எழுதிடும். அதே வந்து அந்த அடல்ட் மட்டும் இது பண்றாங்க. அதே சேம் டைம்ல வந்து உற்பத்தி இடத்தை குறைக்கணும். நம்மளுங்க ரெண்டுல ஏதோ ஒண்ணு செஞ்சாங்கன்னா உற்பத்தி இடம் ஒரே சிமெண்ட் தொட்டி இருக்குது அல்லது குட்டை இருக்கு, அதுல வந்து ஒரு 10 லட்சம் புழு இருக்கும். அது வந்து அடுத்த 1 மணி நேரத்துல திரும்ப கொசு மாறிடும். அது அந்த பீப்பா ஸ்டேஜ் வந்து 2 நாள்ல இதாகிறது. பீப்பா ஸ்டேஜ்ல இருந்துச்சுன்னா உங்க அடிச்சு 1 மணி நேரத்துல திருப்பி கொசு வரும். அவர் அதான் கேக்குறாரு, அடிச்சதுக்கு அப்புறம் அதிகமாகுதுன்னு. அதிகமானது ஆறுதல இருக்கிற அடல்ட் பூரா காலி ஆயிரும். அவங்க இருந்ததை விட அதிகமா ஆகுதுங்க. அதாவது அடுத்த நீங்க சொல்றது அடுத்த நாள் ஆகுதா அன்னைக்கு ஆகுதா? அது அன்னைக்கு சாயந்தரம். அப்படி அது சாயந்தரம் ஆகிறது சான்சஸ் இல்ல. அதுதான் காரணம் தான். அத அந்த இவங்க வந்து பறக்கக்கூடிய கொசு ஒழிச்சிருவாங்க.
எங்கேயாவது ஒதுங்கி இருக்காங்க, பார்க்காம இருப்பாங்க. அதாவது அந்த உற்பத்தி ஆகிற இடம் வந்து ஒரு தொட்டியோ அல்லது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு நம்மளுக்கே தெரியாம பீடிங் இது இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணியில வந்து பவுடர் மாதிரி மருந்து போடுறாங்க, இல்லன்னா தண்ணி மாதிரி ஊத்துறாங்க. நம்ம குச்சி வச்சு இது கொஞ்சம் விவரம் சொல்றேன் என்னன்ட்டு. இது இப்ப இதுதான் நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. டெங்கு கண்ட்ரோலுக்காக இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. எதுக்காக அந்த மருந்து ஊத்துறாங்க அப்படின்னா அது அப்டேட்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து ஊத்துறது அந்த பவுடர் போட்ட தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எதுவும் பிரச்சனை எதுவும் ஆகாதுமா, எதுவும் ஆகாது. அதாவது இது வந்து இந்த அப்டேட்டுங்கிறத மருந்து புழு இருந்து கண்டுபிடிச்சான்னு வச்சுங்களேன். புழு இருக்கிற மாதிரி இருந்தாங்க அதுல வந்து இந்த அப்டேட் மருந்து ஊத்துவாங்க. அதை டைலூட் பண்ணி தான் ஊத்துறாங்க. அது வந்து முதுகு கணம், அதாவது எலும்பு கணம் இருக்க இன்செக்ட்ஸ் பூச்சி எந்த உயிரினத்துக்கும் வந்து இது கிடையாது, எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. இது மெல்லிச்சா இருக்கு இல்லீங்களா, அந்த புழுக்கு மட்டும் தயார் பண்ண ஒரு இது இந்த கொசு புழுக்குன்னு. அதால வந்து ஸ்மெல்லு தான் இதாகுமா வெளியே, மத்தபடி வந்து மத்த எந்த ஆடு மாடு மனுஷன் எதை குடிச்சாலும் நீர்னா வாமிட் ஆகுமா, உமிஷன் ஸ்மெல்லு அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. நீங்க குளிக்கலாம், அதாவது துணி துவைக்கலாம், யூஸ் பண்ணலாம் அந்த வாட்டர். அதான் மாட்டுக்கு வச்சீங்கன்னா மாடு குடிக்காது ஸ்மெல்லுக்காக. அதே மாதிரி இன்னொரு காரணம் வந்து இப்ப நல்லா புதுசா தண்ணி பிடிச்சி வச்சு, அதான் இப்ப பெரிய சண்டை. நான் இப்பதான் பிடிச்சி வச்சேன், ஏன் அதுக்குள்ள பவுடர் போடுன்னு கேக்குறாங்க. பவுடர் வேற ஒண்ணு இல்ல, இல்லமா அது ஏன் போடுறாங்க அந்த பவுடர்னு சொல்றாங்க. அந்த பிளிச்சிங் பவுடர் எதுக்காக போடுறாங்க, நல்லா தண்ணிக்கு புழு இல்ல ஏன் அதுல போட்டு போறான்னு கேக்குறாங்க. அது பிரிவென்ஷன், முன் தடவடிக்கை. அதாவது சுத்தமான தண்ணியில மட்டும்தான் ஏடிஸ் மஸ்கிட்டோ போய் முட்டையிடும். இது இந்த பவுடர் போட்டாங்கன்னாக்கா அது வந்து அதனுடைய தண்ணியுடைய தன்மை மாத்திடுது, காரத்தன்மையா. சுண்ணாம்பு பவுடர் தானே. அதே மாதிரி அந்த புழுக்கு வந்து உணவு வந்து பங்கஸ், பாக்டீரியா, மிதவ உயிரி, கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரி தான் அது சாப்பிட அந்த புழு. அதான் ஒரு வாரம் சாப்பிட்டு அப்புறம் அடல்ட் ஆகுது. இப்ப அந்த பிளிச்சிங் பவுடர்ல இருக்கிற குளோரினேஷன், அந்த குளோரின் இது வந்து அதை காலி பண்ணிடும். இந்த சின்ன சின்ன நுண்ணுயிரெல்லாம் காலி பண்ணிடும். சாப்பாடு இல்லாம ஆல்ரெடி அதுல போட்டிருந்தாலும் முட்டை அதுல இருந்தாலுமே அதுக்கு புழுவா வரும். அது வேச்சர் டவுன் ஓட்டி அதுக்கு உணவு இல்ல. முதல் நாள் எத்தனை நாள் பட்டி 2 நாள் காலி ஆயிடும். இந்த பர்பஸ் இது சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நல்லா இருக்கிற தண்ணி ஏன் போட்டு சண்டை எல்லாம் நடக்குது, கோர்ட் வரைக்கும் போகுது. கண்ணுக்கு தெரியாத மக்கள் வந்து பொறுமையா சொன்னா கேட்டுக்கணும். இவங்க கேக்குற கேள்வி நல்லது. இவங்க புரிஞ்சு கேக்குறாங்க, ஏதோ ஊத்திட்டு வராங்க, அது அவங்க சொல்லிதான் சொல்லிட்டு வரணும். ஆனா ஒவ்வொரு வீட்டும் அவ்வளவு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லீங்களா, நாம தான் புரிஞ்சுக்கணும். ஆமா புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்க கணேசன் ஐயா, பயனுள்ளதா இருந்ததா? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நன்றிங்க, நன்றி நன்றி. இப்போ இந்த கொசுவை எப்படி அழிக்க முடியும்னு சொல்றீங்க, அது தடுக்க மட்டும் தான் முடியும் டாக்டர், தெளிவா சொன்னீங்க. எடுக்க முடியாது. ஆமா, இப்போ அந்த ஒரு கொசு கடிச்சு இப்ப எனக்கு வந்து அதால ஒரு மலேரியா நோய் எனக்கு வந்துடுச்சு, அல்லது மற்ற ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்துடுச்சு. இப்போ எங்கிட்ட இருந்து மத்தவங்களுக்கு தொற்று நோய் மாதிரி அது பரவ வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அதான் உங்களை இப்ப இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் இது இருக்குங்க. இப்ப மலேரியா கொசு வந்து ஒரு ஆள் வெளியில போயிட்டு வராங்க, அங்க கடிச்சிட்டு அவங்க உடம்புல அந்த பேரசைட் வந்துடும். எனக்கு வந்துருச்சு அந்த பிளாஸ்மோடின்னு சொல்லுவாங்க. அது உங்க பிளட்ல இருக்குதுன்னா உங்களை கடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிற கடிச்சாங்கன்னா அவங்க உடம்புக்குள்ள அது போயிடும். இது இதே மூலம் பரவுதுன்னா அந்த கொசு வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி அதுல வந்து லேபியா அப்படின்ட்டு நம்ம வாய் மாதிரி ஓதுற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கடிச்சிடும். கடிச்சிட்டு அதுக்குள்ள இந்த ப்ரோபாசிஸ் முன்ன ஊசி மாதிரி இல்லையா பிளட்ட உரியத்தை அதை உள்ள விடும். உள்ள விட்டுட்டு அதோட விட்டுட்டா பிரச்சனை இல்லை. அதுல வந்து சலிவா இருக்கு, அதாவது சலிவரி கிளாண்ட் ஒண்ணு இருக்கு அது வாய் பகுதியில. அதுல இருந்து உமிழ் நீரை வந்து அதுல இது பண்ணும். அது எதுக்காகனா டைரக்டா பிளட் வந்து உரிய முடியாது. இந்த லிக்விட் கொஞ்சம் தள்ளும், சலிவாவை எச்சி வந்து உள்ள தள்ளிட்டு உள்ள போட்டு இது பண்ணும், குழப்பிட்டு அப்படியே உறிஞ்சிச்சுன்னா ஜூஸ் மாதிரி உள்ள போகும். அப்ப அந்த உமிழ்நீர் சுரக்குது இல்லைங்களா, உமிழ்நீர்ல வந்து அந்த கிருமி வந்து நம்ம பிளட்ல இந்த ஒன்ஸ் உள்ள ஓட்ட போட்டு இல்லையா அது வழியா உள்ள ரத்தத்துல நம்ம உடம்புல போயிடும். சோ ஒரு கொசு மூலியமா இன்னொரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு அப்படி வாய்ப்பு கண்டிப்பா. அது மாதிரி எது பரவுதுன்னா டெங்கு கொசு அது மாதிரி தான். டெங்கு கொசு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். டே டைம்ல எந்த நேரம் டைம் கிடைக்கும் எல்லாம் கடிச்சிக்கும். அனாபிளின் கொசு சொன்னீங்க இல்லைங்களா, இது வந்து நைட்டு 10 மணிக்கு மேலதான் வரும். ஒரு காலத்தெல்லாம் அப்பெல்லாம் ஆடு மாடு கட்டிருப்பாங்க, கேட்டில் செட் இருக்கும், அல்லது நம்ம ஒரு குடிச்ச வீடு இருக்கும், அதுல படுத்துட்டு இருப்பாங்க. 6 மணிக்கு வந்துட்டு ரவுண்ட் அடிச்சு பாத்துரும். 6 மணிக்கெல்லாம் வந்துடும். வந்துட்டு அது லொகேஷன் எல்லாம் பாக்கும், எப்ப அவங்க தூங்குறாங்க தூங்க போறாங்கல்ல. ஆமா, பாத்துட்டு நீங்க எல்லாம் நல்லா தூங்கிட்டீங்க அப்படின்னா 10 மணிக்கு மேல வந்து உங்களை நீங்க தூங்குற இதுல உங்களுக்கு தெரியாம பிளட் வந்து
நான் சொன்ன எல்லா இதுமே சலிவா விட்டு இது பண்ணி உறிஞ்சி எடுத்துட்டு போயிடும். அப்ப இது வந்து பேரசைட் உள்ள போயிருது. அப்போ நம்ம கிருமி தூங்க போறதுக்கு முன்னாடி கொசு எது இல்லைன்னு நிம்மதியா தூங்க முடியாது. அதுக்கான முன் ஏற்பாடுகள் ஃபேன் போடலாம் அல்லது காய்கள். அதனாலதான் குறைஞ்சிருக்கு, மலேரியா குறைஞ்சிருக்குன்னா இப்ப எல்லாமே ஃபேன் எல்லாம் மாறி தூங்குறதுல. அதே மாதிரி ஜன்னலுக்கு அதோ யாருமே லூசா எல்லாம் இது பண்றதுல. ஒரு காலத்துல என்ன கூரை வீடு தான் இருக்கும், கூரை வீடு இருக்கும். ஆமா, துணி இது கட்டி வச்சிருப்பாங்க, அங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கும். 6 மணிக்கு வந்து அவங்க உட்காந்துக்கும். அன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி, இப்ப வெயிட் பண்றதும் வழி இல்ல. நீங்க எல்லா சுத்தி பண்ணிட்டீங்க பாதுகாப்பு. இதெல்லாம் இப்ப சான்சஸ் வந்து குறைவுதான். இப்ப என்னன்னா டெங்குக்கு வந்து நம்ம எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டோம். சாப்பிட்டு வேஸ்ட் பொருள் போல ஓட்டு சுத்தி போட்டுரும், வீட்டுக்குள்ள பிரிட்ஜ் வைக்கிறோம். அதே மாதிரி தண்ணி எங்கேயும் ஒரு மூலையில் தேவையும் இருக்காது, அதை வச்சிருப்பாங்க, ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அது அழகா அங்கேயே உற்பத்தி ஆயிட்டு அங்கேயே இது பண்ணிட்டு பிள்ளைட்டு இங்கேயே எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது. எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த நோயை ஒரு கொசுவால தான் ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் பரப்புது. இப்போ மற்ற கால்நடைகள் விலங்கினங்களா கடிக்கக்கூடிய ஒரு கொசு, ஒரு நாயோ ஒரு ஆடையோ கடிச்சு ஒரு கொசு மனிதனுக்கு கடிக்கும் போது மனிதனுக்கு வேற ஏதாவது நோய்கள் வர வாய்ப்பு? அது மாதிரி அது வந்து வெட்டப்பன் ஜோனோட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. அதாவது விலங்கு மூலம் பரவக்கூடிய நோய்கள் இருக்கு. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மூளைக்காய்ச்சல் ஜப்பானீஸ் என்செபாலிட்டிஸ்ங்கிற இது வந்து ஜெய் வைரஸ் வந்து என்ன பண்ணா, ஒரு ஆளுகிட்ட கேரியர் இப்ப என்ன இருக்குதுன்னா என்ன கடிச்சிட்டு அது திருப்பி போய் பக்கத்துல மெயினா பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த நெல் வயல்ல இருக்கும். அந்த மாதிரி பேர்ட்ஸ் அல்லது பன்றி வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள போய் கிடைச்சிடும். பன்றி உடம்புல இந்த வைரஸ் வந்து மல்டிபிகேஷன் ஆகும், ஆம்லிபிகேஷன் கோஸ்ட்னு சொல்லுவாங்க. அதை அது உடம்புல ஃபுல்லா அதோட அந்த டெம்பரேச்சர் இதுக்கு பிளட்ல இதாகும். இப்போ அதை போய் நிறைய கொசுகள் கடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கடிச்சா அவங்களுக்கு இதாயிரும். அப்ப விலங்கு மூலியமாவும் பரவுது. கண்டிப்பா. அல்லது டாக்டர், ஒரு இறுதியா ஒரு நிறைவா ஒரு நேர் வராங்க, பேசிட்டு வந்துருவோம். வருக. வணக்கம். வணக்கம். காலை வணக்கம். கண்ணியமாக வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கோத்தபாடி நாட்டில இருந்து உண்மையாக வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குங்க. நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. நேரம் குறைவா இருக்கு. சுத்தம் நம் சுற்றிலும் அப்படின்ற ஒரு தலைப்புல மருத்துவர் இருக்காங்க, உங்களுடைய கேள்விகள் கேட்கலாம். சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. சுத்தம் சுகம் தரும், சுத்தம் சோறு போடும் சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொசு வந்து நம்மள வந்து சுத்தமா இருக்கிற இடத்துல தான் வந்து அது பாய்ச்சி சுத்தத்தை வந்து அசுத்தம் பண்ணிட்டு. அதே போல வந்து இந்த கொசு வந்து நம்ம தண்ணி சுத்தமான தண்ணியில ஊற வச்சு பாத்தோம்னா அப்படியே புழுகு மாதிரி நெண்டிட்டு மேய்ங்கய்யா. அது தனியா ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல கொத்தி விட்டோம்னா அது அப்படியே புழுவு பெருசா உருவாகி கொசு அப்படி மாறி. ஐயா சொல்லுங்க ஐயா. அதுல வந்துதாங்க நம்ம வந்து இந்த குப்பை, இந்த பூண்டு, புதாறு, செடிகள் எல்லாம் பார்த்தோம்னா அது அடியில தாவரங்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கும். அந்த தாவரத்தை வந்து நம்ம போய் இப்படி டச் பண்ணோம்னா நம்ம மேல வந்து பாய்ஞ்சி நம்மள கடிக்குதுங்கய்யா. கண்டிப்பா. நம்ம உடல் நலத்தை கெடுக்கிறதே இந்த கொசு தாங்கய்யா. அதேதாங்க சுற்றுப்புறம் இதா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்ல உற்பத்தி குறைக்கணும். அப்ப அந்த புழு மாதிரி வருது இல்லைங்களா, அந்த புழுவுக்கு நம்ம இடம் கொடுக்கூடாது. அந்த இடம் கொடுத்தீங்கன்னா அந்த பூண்டுக்கு போகுது. வீட்டை சுத்தி நம்ம இங்க புழுவுக்கும் இடம் கொடுத்துறோம், அந்த வீட்டை சுத்தி பூண்டுகளை நம்ம இது பண்றது இல்ல. நாமளே இது பண்ணாலும் பக்கத்து வீட்டுக்காரன் பூண்டு வளர்த்துவோம், அவங்கள்ட்ட சண்டைக்கு போக முடியாது. நீங்க உங்க வீட்டை சுத்தி எல்லாம் நல்லா நம்ம சொன்னதை ஏத்துக்கிறீங்க, தண்ணி சுத்தமா வாரம் ஒரு கிளீன் பண்றீங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் இது பண்ணுமா, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அந்த ஊர்ல 50 வீடுனா 50 வீடு அது மாதிரி வச்சுட்டா அங்க கொசு இடல. நல்லதுங்க. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். நன்றி. கூட்டு முயற்சியே நாட்டுக்கு வெற்றி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு தாரக மந்திரத்தோட அனைவருமே வந்து ஒரு கூட்டு முயற்சியை நம்ம முயற்சி பண்ணோம்னா இன்னைக்கு வந்து நிறைய குறைஞ்சிருக்குங்க. இந்த மலேரியா என்ற காய்ச்சல் நிறைய குறைஞ்சிருக்கு. அது வந்து முழுமையாவே ஒழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இன்னும் ஒரு சில மணி நேரங்களோட இந்த நிகழ்ச்சி நிறைவேறியது. இப்போ நீங்க சொல்லுங்க டாக்டர், உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க, உங்களுடைய அனுபவங்கள். நீங்க ஒரு நல்ல ஒரு பூச்சியல் வல்லுநரா இருக்கீங்க, அதை தவிர்த்து உங்களுடைய விஷயங்கள், நீங்க எத்தனை வருஷமா இதுல அனுபவம் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம். நான் வந்து இந்த ஒர்க் வந்து என்னுடைய சர்வீஸ் 33 வருஷம் முடிய போகுதுங்க. 33 வருஷம். ஆமா, நான் ஒரு 3-4 மாவட்டம் ஒர்க் பண்ணிருக்கேன். சரிங்க. கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை தான் ஃபர்ஸ்ட் என்னுடைய இது. திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மலேரியா அண்ட் யானைக்கால் ஏகப்பட்ட கேஸ் இருக்கும். எல்லா வில்லேஜும் ஏறக்குறைய ஒரு 70% வந்து அஃபெக்டட் தான். அதே மாதிரி மலேரியால எடுத்துக்கிட்டோம்னா ரிவர் பெட், தென்பெண்ணை ரிவர் ஓடுதுங்களா, அதனால அந்த ரிவர் பெட்ல இருக்கிற கிராமங்கள் அவ்வளவு பேருமே பாதிப்பு. ஒரே கிராமத்துல 500 பேர் 600 பேர்லாம் பாதிச்சிடும். பாதிப்பா எல்லாமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு காலத்துல இருந்தது. 20 வருஷம் முன்னாடி எல்லாம் அவ்வளவு இருந்தது. இப்ப எல்லாமே ஒழிச்சாச்சு. அந்த அளவுக்கு நான் சொன்ன மாதிரி மக்கள் வந்து அப்ப எல்லாம் வெளியிலே படுத்துக்குவாங்க. ஒரு கூரை வீடுக்கு ஒரே ரூம் தான் இருக்கும். இப்ப அப்படி கிடையாது. நாகரிகம் வளர்ந்துருச்சு. எல்லாம் ஃபேன் கடியில் போட்டுக்கிறாங்க. இந்த அனாபிலிஸ் சொன்ன இல்லைங்களா, மலேரியா கொசு எல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நான் சொன்ன மாதிரி 10 o'clock மேலதான் வந்து கிடைக்கும். இப்ப அதுக்கெல்லாம் இடம் இல்ல.
எல்லாமே பாதுகாப்பா மக்கள் ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இப்ப நோயும் ஓரளவுக்கு ஓடிக்குச்சு, குறைஞ்சிக்கிச்சு. அதே மாதிரி கிருஷ்ணகிரி அதே சேம் தான். தருமபுரி இதெல்லாம் 3 மாவட்டமும் ஏறக்குறைய அந்த மலைப்பகுதி அந்த இது மாதிரி கொசு உற்பத்திக்கு உகந்தமான இதுதான். கால்நடைகள் மெயினான நம்பி இருக்காங்க. இந்த இது எல்லாமே ஓரளவுக்கு மன திருப்தியா தாங்க. எல்லா இதுலயுமே நான் போனேன்னா நோய் ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் ஒரு ஆள் என்னுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு மலேரியா அல்லது டெங்கு வந்துருச்சு, இமிடியேட் போய் ஆக்ஷன். இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே இமிடியேட்டா செஞ்சுட்டு அன்னையோட முடிஞ்சு போயிருது. அடுத்த ஆளுக்கு வர விட மாட்டேன் முடிஞ்ச வரைக்கும். சரிங்க. இதுல 1-2 எங்கேயாவது தெரியாம அல்லது லேக்னேஷன் ஒர்க் பண்றதுல ஏதாவது இது பண்ணா, இப்போ ஒருத்தர் சொன்னாங்க இல்லைங்களா, புகை மருந்து அடிச்சுட்டு போய் அடுத்ததான் அதிகமா இருந்தேன். இது டெக்னிக்கலா செய்யணும். இப்ப பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு, நம்ம இது இங்க மட்டும் செஞ்சிருவாங்க, பக்கத்து ஊரும் செய்யணும். ஏன்னா அங்க தப்பி இருக்கிற கொசு பூரா இங்க வந்துடும். அப்ப பக்கத்துல அஜாயினிங்க அது ஒரு பிராக்டிக்கலா ஒரு டெக்னிக்கா செஞ்சா கண்டிப்பா நம்ம எந்த ஒரு நோய் வந்தாலுமே தடுக்கக்கூடிய இது இருக்குங்க. நம்ம மாவட்டத்துல மலேரியாவும் பயங்கரமா வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. டெங்குக்கு வருஷம் ஃபுல்லாவே உகந்ததா இருக்குது. வருஷம் ஃபுல்லா சீசன் தான். ஏன்னா அந்த மாதிரி நம்மளோட இயற்கை அமைப்பு, கரடு மேடு, தண்ணி ஸ்டாக்னேஷன் பிடிச்சி வச்சுக்கிறது எல்லாமே நல்லது. டாக்டர், ரொம்ப நிறைய தகவல்கள், நிறைய விஷயங்கள், மக்களுக்கு தேவை நல்ல நல்ல தகவல்கள் சொன்னீங்க. அது எப்படிலாம் வருது எங்களுக்கு தெரியாத பல தகவல்கள். எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு கொசு அவ்வளவுதான். ஆனா அந்த கொசுல இத்தனை வகைகள் இருக்கா, இத்தனை ஆயிரம் வகைகள் இருக்கா, இந்த மாதிரிலாம் நோய்கள் பரவும் நிறைய விஷயம் சொன்னீங்க. எங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி பயனுள்ளதாக அமைய பெற்றதுக்கு ரொம்ப நன்றி. மேலும் உங்களுடைய மருத்துவ சேவை மேலும் தொடர அன்பார்ந்த வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சி நிறைவேற்றுகிறோம். நன்றி டாக்டர். நன்றி. ஓகே, தேங்க்யூ.